நல்லா ஆவியில் நிரம்பி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, பண பிரச்சனை இல்லை, உடல் நல்ல பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் சமாதானம், எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்குதுன்னா ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ண முடியுமா? ஒன்றுமே முடியாது. ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் சூப்பராக அப்படி இருக்கும்போது எல்லாம் அலையிலேன்னு சூப்பராக பாட்டு பாடுறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஆனால் ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், தாபோர் மலையில் போய் மறுரூபமாகிறாரு. 3 சீடர்கள் கூட இருக்கிறாங்க. சீடர்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம், ஏன்னா கடவுளுடைய பிரசன்னத்தை நேராக உணர்றாங்க. அப்போது பேதுரு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நம்ம கீழெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே ஒரு டென்ட் அடிச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு டென்ட்டு, மோசஸ்க்கு ஒரு டென்ட்டு, எலியாவுக்கு ஒரு டென்ட்டு, நாங்கள் ரோட்டில் படுத்துக்கிறோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நாங்கள் வெளியில் படுத்துக்கிறோம். அதுக்கு அர்த்தம் அப்படி தானே, நாங்கள் 3 டென்ட் அடிக்கிறோம், அவங்களுக்கு அடிக்க சொல்கிறார், நாங்கள் வெளியில் கூட படுத்துக்கிறோம், இங்கே சூப்பராக இருக்குது. பிதா என்ன சொல்கிறாரு, இறங்கி கீழே போங்கடான்றாரு இன்டைரக்டாக. அதுக்கு என்ன சொல்ல, பையன் சொல்கிறத கேளுங்க. இப்போ அந்த மலையிலேருந்து அடுத்தது எந்த மலையை கூப்பிட்டு போனார் ஜீசஸ்? தாபூர் மலையிலேருந்து தாபூர் மலையிலேருந்து இறங்கி எந்த மலைக்கு போகிறாங்க? கல்வாரி மலைக்கு போகிறார். இங்கே மூணு பேரும் சூப்பராக இருந்துன்னு சொன்னவங்க கல்வாரி மலையில் ஒருத்தரையும் காணும். அந்த 3 பேரும் துண்டை காணும், துணியை காணும், ஓடி போயிட்டாங்க. கரெக்டாக? ஒருத்தர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ஓடினாருன்னு பைபிளில் இருக்குது. ஒருத்தர் 3 முறை மறுதளிக்கிறார், 4வது ஆள் எங்கே போனாருன்னு தெரியல. அப்போது தாபூர் மலையில் போகிறதுக்கு எல்லாருக்குமே ஆசையாக இருக்குது, கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கடவுளுடைய க்ளோரியை பார்க்குறது எல்லாம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கடைசியில் கிறிஸ்துவ வாழ்க்கை எங்கே போய் நிறைவேறணும்? கல்வாரியில் நிறைவேறணும். கல்வாரி அப்படின்னு சொல்கிறது நம்முடைய விருப்பத்தை, நம்முடைய சுய விருப்பத்தை எல்லாத்தையும் சிலுவையில் அடிச்சிட்டு, எனக்குடைய விருப்பம் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை மாத்திரம் நான் செய்வேன் எப்போ நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் கல்வாரியில் நம்ம உண்மையிலே சிலுவையில் அடிக்கப்படுகிறோம். நம் சுயத்துக்கு முழுவதுமாக மரிக்கும் பொழுது நமக்கு இறந்து இயேசு கிறிஸ்துவாக வாழ ஆரம்பிக்கிறோம். அதுக்கு என்ன தேவைப்படுது? துன்பம் தேவைப்படுது.